ஹாய் எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மாசி மகத்துக்கு தான் நாங்க கிளம்பியிருக்கோம். ஸோ அத தான் நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஸோ நான் சொன்ன மாதிரி ஆல்ரெடி நாங்கள் வந்து ஒரு ஷார்ட்ஸ் அப்லோட் பண்ணியிருக்கேன். மாசி மகத்துக்கு போகிற சாமியெல்லாம் நைட் கிளம்பும். ஸோ அதை போய் பார்த்துட்டு ஸோ மார்னிங் கண்டிப்பாக போகக்கூடாதுன்னு இருந்தேன். பட் இந்த மகளிர் கூட்டம் எனக்கு உடலை. லைக் வா நான் பாப்பாவை தூக்கிக்கிறேன்ற மாதிரி சொல்லிட்டாங்க. எனக்கு ஆப்ரேஷன் ஆகிருக்கிறதுனால பாப்பாவை தூக்க முடியாது அப்படின்னு நான் ஒரு இது சொன்னேன். பட் அவங்க அதை அக்செப்ட் பண்ணாமல் வா போகலாம் வா போகலாம் வா போகலான்ட்டு ஸோ நாங்கள் கிளம்பிட்டோம். ஆல்மோஸ்ட் பட்டு வந்து பஸ் ஏறுற வரைக்கும் ஓரளவுக்கு நடந்து வந்துட்டா. பட் அதுக்கப்புறம்லாம் கண்டிப்பாக முடியாது. ஸோ அதனால் நான் வந்து அவளை நடத்தியே கூட்டிகிட்டு போமான்னு சொல்லிட்டு இருந்தேன். பட் எங்கள் அம்மாவுக்கு தான் வந்து பாப்பா நடக்கிறது வந்து ஏற்றுக்கவே முடியல. வேண்டாம் நான் தூக்கிக்கிறேன்னு சொல்லிட்டு இருந்தாங்க. பட் நான் வந்து திட்டிகிட்டே இருந்தேன். அங்கே போய் எப்படி தூக்குதனமாக போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதனால் எங்கள் அம்மா கொஞ்சம் கோவமாக இருப்பாங்க. அண்ட் நாங்களும் போய் பஸ்ஸு பிடிச்சி இடம் பிடிச்சி போய் உட்காந்துட்டோம். ஆஃப்டர் லாங் டைம் நான் வந்து இந்த பஸ்லலாம் போகிறேன். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸ்கூல் டைமில் இருக்கும் போது டெய்லியும் வந்து நடந்து போய் நடந்து வருவேன். பஸ்ஸு பிடிச்சிட்டு வீட்டுக்கு போகிறதுக்கே ஒரு 1/2 hour வாக் போகணும். திருப்பி மார்னிங் ஒரு 1/2 hour முன்னாடியே கிளம்பி நடந்தே போகணும். ஸோ மெமரிஸ் பிரிங் பேக் மெமரிஸ். அண்ட் நாங்கள் பஸ்ஸில் போயிட்டே இருக்கும் போதே வந்து மோர்லாம் கொடுத்தாங்க. வாங்கி அங்கேயே வந்து குடிச்சிட்டு நாங்கள் நேராக வந்து பீச்சுக்கு முன்னாடி ஸ்டாப் இறங்கிட்டோம். ஸோ கொஞ்சம் அப்படியே நடந்து போகலாம். அண்ட் அந்த இடத்துக்கு போனால் தான் சாமி பார்க்க முடியும்னு சொல்லிட்டு ஸோ பெரிய பாளையத்தம்மன் கோவில் இருக்குது. ஸோ அங்கே போயிட்டு ஃபஸ்ட்டு வந்து சாமி பார்த்துட்டு அப்படியே கிளம்பிட்டோம். ஸோ ஆக்சுவலி வந்து பட்டுக்கு வந்து மார்னிங்கே வந்து ரொம்ப ஸ்லீப்பியாக இருந்தால் நான் வந்து அப்படியே கூப்பிட்டு போய் குளிக்க வச்சு அப்படியே கூட்டிகிட்டு வந்துட்டேன். சாப்பாடு ஊட்டி சாப்பாடுமே ஒழுங்காக சாப்பிடல. சரி ஓகே இங்கே நிறைய கொடுப்பாங்களே நம்ம அதை வாங்கி கொடுத்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் கிளம்பிட்டேன். ஸோ அதனால் அவள் கொஞ்சம் அப்படியே இதுவாக தான் இருப்பாள். அண்ட் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அங்கே போயிட்டு இந்த பபிள்ஸ் ஊதிட்டு இருப்பாங்க. ஸோ அது பாட்டிக்கிட்ட போயிட்டு நச்சரிச்சு வாங்கிட்டு அங்கேயே நான் வேற ஊத சொல்லி இது பண்ணிட்டு இருந்தா. அண்ட் அதுக்கப்புறம் அப்படியே நாங்கள் கிளம்பிட்டோம். அங்கேருந்தும் கிளம்பிட்டு உள்ளே போய் பார்த்தா நிறைய டாய்ஸ் இருந்துச்சு. இவ வேற இதை வாங்கி கொடு அதை வாங்கி கொடு இதை வாங்கி கொடு அதை வாங்கி கொடுன்னா. ஸோ மார்னிங் ஒழுங்காக சாப்பிடாதனால கரும்பு ஜூஸ் மட்டும் வாங்கி கொடுத்து அப்படியே கூட்டிகிட்டு வந்துட்டேன். அண்ட் இந்த ட்ரெயின் பார்த்தோன்னே இந்த ட்ரெயினில் போகணுன்னு சொன்னால் சரி ஓகே இதெல்லாம் ஓகே தான், அந்த டாய்ஸ்க்கு இது எவ்வளோ ஓகேன்னு சொல்லிட்டு ஒரு டிக்கெட் போட்டு அவளை உள்ளே உட்கார வச்சேன். பட் ஸ்டில் எனக்கு மனசே கேட்கல எப்படி பாப்பா தனியாக உட்காருவா அப்படின்னு சொல்லிட்டு. பட் பெரியவங்களாம் உட்காரலாமான்னு எனக்கு தெரியல. ஸோ அப்படியே விட்டுட்டு வந்துட்டும் வெளியில் வந்து ஒரு பாப்பா கிட்ட சொல்லிகிட்டே இருந்தேன். அதுக்கப்புறம் அவரே அந்த அண்ணாவே என்னை போயிட்டு இல்லைம்மா நீயும் போய் உட்காந்துக்கோன்னு சொல்லிட்டாரு. ஸோ ஜாலியாக நானும் போய் உட்காந்துட்டேன். அங்கே போகணுமா? இங்கே அங்கேருந்து இங்கே வந்தேன், இங்கேருந்து அங்கே போகிறேன். சரி இது முடிச்சுட்டு போகலாம், இதை முடிச்சுட்டு போகலாம். அங்கே போனால் இங்கேன்னா இங்கே போனால் அங்கேன்னா. ஸோ அந்த பசங்க குதிக்கிறதுல போய் நானும் குதிக்க போகிறேன்னு ரொம்ப நேரம் சொல்லிட்டு இருந்தா. பட் எனக்கு அதில் ரொம்ப ரிஸ்க்கு. ஸோ அதனால நான் விடலை. ட்ரெயின் மட்டும் அழகாக போயிட்டு நாங்கள் கீழே இறங்கிட்டு கொஞ்சம் நேரம் கழிச்சு அவளுக்கு கொஞ்சம் ஸ்நாக்லாம் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் கோயிலுக்கு போயிருந்தோம். அங்கே எதிரிலே ஒரு கோவில் இருந்துச்சு. அங்கே அன்னதானம் போட்டிருந்தாங்க. எங்கள் அம்மா போயிட்டு ஃபஸ்ட்டே நின்றுட்டாங்க. வேறு வழி இல்லை, அங்கேயே உட்காந்து வாங்கி சாப்பிட்டு தான் ஆகணும். அண்ட் பட்டுக்கும் இன்னும் நம்ம எதுவுமே ஊட்டலன்னு சொல்லிட்டு அவளுக்கும் அழகாக அங்கேயே சாப்பாடு ஊட்டிட்டேன். பட் ஸ்டில் கொஞ்சம் தான் சாப்பிட்டேன். அண்ட் எங்களாலையுமே சாப்பிடவே முடியல. ஸோ நேராக நாங்கள் பீச்சுக்கு கிளம்பி வந்துட்டோம். பீச்சுக்கு வந்ததுக்கப்புறம் அங்கே நிறைய ஐயருங்களாம் உட்காந்துட்டு இருந்தாங்க. அது எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி தர்ப்பணம் கொடுப்பாங்கன்னு சொன்னாங்க. நிறைய பேர் வருஷத்துக்கு ஒரு வாட்டி வந்து தவசம் அதெல்லாம் கொடுக்காதவங்க இங்கே வந்து தர்ப்பணம் கொடுப்பாங்க அப்படின்னு சொல்லியிருந்தாரு. ஸோ அதை முடிச்சுட்டு அப்படியே வந்து பீச்சில் வந்து கால் நனைச்சிடலாம், இறந்தவங்களுடைய பேர் சொல்லி கால் நனைச்சோன்னா அவங்க வந்து நல்லா இருப்பாங்க லைக் மேலே வந்து அப்படின்னு சொன்னாங்க. ஸோ அதே மாதிரி நான் பண்ணிவிட்டு இருக்கிற அத்தனை சாமியும் போய் பார்த்தோம் நாங்கள். பட் உங்களுக்கு என்னால் சாமி பேர்லாம் வந்து கரெக்டாக சொல்ல முடியாது, ஏன்னா அங்கே அத்தனை சாமி இருந்துச்சு. அண்ட் இதுலேயுமே எனக்கு வீடியோவில் வந்து விசிபிளாக பேர் தெரியல. என்னால் முடிஞ்ச அளவுக்கு நான் இந்த எப்படி சொல்கிறது அங்கே இருக்கிற அத்தனை சாமியும் கவர் பண்ணிட்டேன். ஸோ பார்த்து நீங்கள் போக முடியாதவங்க வேறு ஊரில் இருக்கவங்களாம் இங்கேருந்தே சாமியை வேண்டிக்கலாம். அண்ட் நிறைய கூட்டமாக இருந்துச்சு. எப்படி சொல்கிறது, ஒரு சில இடத்துல ரஷ்ஷே இல்லாமல் இருந்துச்சு. கொஞ்சம் ஓகேன்ற மாதிரி இந்த மாதிரி இடம்
கொஞ்சம் ஓகேன்ற மாதிரி இருந்துச்சு. பட் ஒரு சில இடத்துலலாம் கிட்டவே முடியல, அவ்வளோ கூட்டமாக இருந்துச்சு. ஸோ அந்த கூட்டத்தில் நான் இவ்வளோ எடுத்தது எனக்கு ரொம்ப ஓகேன்ற மாதிரி தோணுது. மற்றபடி சாரி, அந்த அளவுக்கு என்னால் கிளாரிட்டியாக கொடுக்க முடியல அண்ட் கிட்ட போய் கொடுக்க முடியல ஒரு ஒரு சாமியும் அப்படின்னு சொல்லிட்டு. அண்ட் நிறைய சாமிகள் வந்து வெளியூர்லேருந்து வரதெல்லாம் நான் ஷார்ட்ஸில் அப்லோட் பண்ணியிருக்கேன், நீங்கள் அதை போய் பார்த்துக்கோங்க. அண்ட் இது வந்து நம்ம மெயினாக பாண்டிச்சேரியில் இருக்க அத்தனை சாமியும் ப்ளஸ் வெளியூர்லேருந்து வந்த சாமியும். நிறைய சாமி வந்து ஆல்ரெடி பாண்டிச்சேரியில் இருக்கிறதுலாம் கிளம்ப ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ பார்த்தீங்கனாலே தெரியும், ஒரு இடத்துல நின்று நான் வீடியோ எடுத்துகிட்டு இருக்கேன் அண்ட் ஆல்ரெடி வந்து சொல்லிக்கிட்டே இருந்தாங்க, லைக் அனௌன்ஸ் பண்ணிகிட்டே இருந்தாங்க, இந்த மாதிரி எந்த இடத்துலையும் நின்றுக்கிட்டே இருக்காதீங்க ஏன்னா கூட்ட நெரிசல் அதிகமாகுது அப்படி சொல்லிட்டு. ஸோ அப்படியே நாங்கள் எல்லா சாமியும் தரிசனம் பண்ணிட்டு கிளம்பிட்டோம். ஸோ பட்டு வந்து இந்த ஐஸ்கிரீம் கேட்டு ரொம்ப டார்ச்சர் பண்ணிட்டு இருந்தாங்க பாட்டியை. எனக்கு என்ன சொல்கிறதுனே தெரியல. எங்கள் அம்மா எனக்கு பயந்துட்டு இருக்காங்க, நான் பட்டுக்கு பயந்துட்டு இருக்கேன். ஏன்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஏதாவது சாப்பிட்டானா அதுக்கப்புறம் அவளுக்கு ஏதாவது லைக் 1 வீக் 2 வீக்ஸ் அப்படியே வந்து சளி இரும்பல் வந்துட போகுதுன்னு நான் பயந்துட்டு இருந்தேன். எங்கள் அம்மா எனக்கு பயந்துட்டு இருந்தாங்க. நான் வேணாம்னு சொல்லியிருந்தால மேடம் வந்து அவ்வளோ ஆக்ரோஷமாக வந்துட்டு இருந்தாங்க. ஸோ அதுக்கப்புறம் நான் சொன்னேன், சரி வாங்கி கொடு, அவள் என்ன பண்ணுறான்னு பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதுக்கப்புறம் அவங்க பாட்டிக்கிட்ட போய் கெஞ்சி கூத்தாடி அவள் வாங்கியிருக்காளா இல்லையான்றதை நீங்களே பாருங்கள். ஃபைனலாக எப்படியோ அவங்க மீனாட்சி ஆயா வந்து கன்வின்ஸ் பண்ணி ஒரு சாக்கோபார் வாங்கிட்டு வந்துட்டாங்க. இவங்க ஆயா வந்து எனக்கு பயப்படுவாங்க. லைக் நான் வந்து திட்டுவாங்கள, எதுக்காக வாங்கி கொடுத்த, ஏன் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதெல்லாம் வந்து இது பண்ணிட்டு வாங்கி கொடுத்ததுனால எனக்கு வந்து இந்த சும்மா ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் வந்து ஆயாவை திட்ட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ எப்படியோ வாங்கிட்டா. பட் ஆனால் எனக்கு ஓகே தான், சாக்கோபார் வந்து அவளுக்கு பிடிக்காது. ஸோ சும்மா அப்படியே லிக் பண்ணிவிட்டு திருப்பி என்கிட்ட தான் கொடுக்க போகிறா. நானும் கொஞ்சம் சாப்பிட்டுட்டு கொஞ்சம் தூக்கி தூர போட போகிறேன். ஸோ அதனால் எனக்கு வேணாம்னு சொல்லிட்டேன். சும்மா அதை வச்சு மட்டும் பார்த்துட்டு அம்மாவுக்கு கொடுத்துட்டேன், அம்மா அத்தைக்கு கொடுத்துட்டேன். சாப்பிட்டுட்டு ஆக்சுவலி நாங்கள் வந்து ஓகே இதுக்கு மேலே சத்தியமாக முடியாது, ரொம்ப வெயில், செம ரஷ்ஷு. வீடியோவில் பார்க்குறதுக்கு எப்படி இருக்குன்னு எனக்கு தெரியல, பட் சரியான ரஷ்னால் ஒரு சில இடத்துல மட்டும் சரியான ரஷ். ஸோ அதனால் நாங்கள் முடியலன்னு சொல்லிட்டு ஓகே பாய் பாய், இதோட வீடியோ வந்து கன்க்ளூஷன், வீட்டுக்கு போய் தான் எடுக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு முடிச்சிட்டோம். பட் போகிற வழியில் ஒரு அன்னதானம் போட்டாங்க. ஸோ விடுவோமா நாங்கள் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே போயிட்டு ஒரு சீட்டை பிடிச்சி உட்காந்துட்டோம். உட்காந்து அன்னதானம் சாப்பிட்டுட்டு சூப்பராக. அண்ட் பட்டுக்கு கொஞ்சம் பசிக்க ஆரம்பிச்சிருச்சு, ஏன்னா நாங்கள் காலையில் கிளம்பியிருந்தோம். ஸோ அங்கேருந்து அவளுக்கும் சாப்பாடு ஊட்டிட்டு நானும் சாப்பிட்டுட்டு அப்படியே கிளம்பிட்டோம். அண்ட் வீட்டுக்கு போய் நான் என்ன பண்ணுறேன்னு பாருங்கள். வீட்டுக்கு வந்தாச்சு. பட்டு வந்து அந்த ஊதுறத வந்து ஊதிட்டு இருக்கா. காலையில் ஆக்சுவலி ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக போயிருந்தேன். காலையில் நாங்கள் வந்து ஒரு 9:30 போல் கிளம்பியிருந்தோம், 10 o'clock நியர்லி. இப்போது வீட்டில் டைம் என்ன ஆகுது பார்த்தீங்கன்னா நியர்லி 4, ஆக்சுவலி 4 ஆயிடுச்சு, 4-5 ஆகுது. எதனால இவ்வளோ லேட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பஸ்ஸில் போயிட்டு பஸ்ஸில் வந்ததுனால தான் லேட்டு. 2 வீலரில் போயிருந்தா சீக்கிரமாக தான் வந்திருப்போம். பட் பிரபாக்கு லீவ் கிடைக்கல. ஸோ அதனால தான் நைட்டே நாங்கள் கொஞ்சம் போயிருந்தோம். ஸோ அதை ஷார்ட்ஸாக வந்து ஷேர் பண்ணியிருக்கேன், பார்க்காதவங்க போய் பாருங்கள். அண்ட் இப்போ வந்து மெயின் ரீசன் வந்து என்னால் அந்த அளவுக்கு ஸ்பீடாக நடக்க முடியல. அண்ட் என் கூட வந்தவங்க எல்லாமே கொஞ்சம் ஓல்டு பர்சன். ஸோ அதனால் அவங்களாலையும் நடக்க முடியல. ஸோ எப்படியோ சேஃபாக வந்துட்டோம். காலையில் கரெக்டாக 9:30 மணிக்கு கிளம்புனோம். இப்போ மணி 4 ஆக போகுது நியர்லி. என் ஃபேஸை பார்த்தாலே தெரியும்னு நினைக்கிறேன். இது எப்படி நான் மாற்ற போகிறேன்னு தெரியல. காலையில் சன்ஸ்க்ரீன் கூட போடாமல் ஹரிபரியாக கிளம்பி போயிட்டேன். ஸோ இது எப்படி இன்னும் ஒரு 5-6 days ஆகும்னு நினைக்கிறேன் டேன் போடுறதுக்கு. ஸோ வந்த உடனே மூஞ்சி கழுவக்கூடாது சொன்னாங்க. ஸோ கொஞ்சம் நேரம் கழிச்சு போயிட்டு ஃப்ரெஷ் ஆகி குளிச்சுட்டு, டுடே வெள்ளிக்கிழமைல ஸோ போயிட்டு விளக்குலாம் ஏற்றணும். ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங், பாய். இன்னொரு நல்ல வீடியோவில் சந்திக்கலாம்.